அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களை அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் மட்டும் இல்லாமல் தாவேகாவையும் பொடி பசங்க, ஸ்கூல் பசங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான விமர்சனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. விஜய் ஸ்கூல் பசங்க மாதிரி அரசியல் பண்ணுறாரு. விஜயை போல நான் என்ன நடிகையுடைய இடுப்பை கிள்ளியா அரசியல் செய்கிறேன், அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணியிருக்காப்புல. எனக்கு ஒன்று புரியல. என்னென்னா தாவேகா சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் பிஜேபி தான் திமுகவுடைய பி டீம் அப்படின்றாரு. எல்லாருக்குமே திமுகவுடைய பி டீமாக தான் எல்லாருமே இருக்காங்க போல இருக்கு. அப்போ திமுக எந்த அளவுக்கு இவங்களுக்குலாம் சிம்ம சொப்பனமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது நல்லாவே. நேரடியாக திட்ட முடியாட்டி உடனே திமுக வெளுத்துடுறது. விஜய் அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசை பேசுகிறப்போ உடனே திமுக வெளுக்கிறது. அண்ணாமலை என்னன்னா தாவேகாவை திட்டுறப்பவும் திமுக வெளுக்கிறது. நாடகம் ஆடுறதை விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுங்கன்னு டிவிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த டாஸ்மாக் விவகாரம் டிவிக்கே முதல்ல வர சொல்லுங்கண்ணே. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க டிவிக்கே. ஏன்னா சினிமா ஷூட்டிங்லேருந்து அரசியல் பண்ணுவாங்களா? ஏன்னா டிவிக்கே சினிமா ஷூட்டிங்கில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கேவும் மரியாதையாக தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். மிகப்பெரிய போராளிங்க, மிகப்பெரிய போராளி போராடிக்கிட்டு இருக்காப்புல. எதுக்காக போராடுறாரு? அப்பா என்ன பெரிய போராளி. அப்பா அண்ணாமலை போராளி, போராளி அண்ணாமலை, எதுவுமே செட் ஆகலை. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்க தாவேகாக்காரங்க அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க போல இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகை டிவிகே அப்படின்னு ஒரு ஐடிங்க. அந்த ஐடி என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். தாவேகா தோழர்களே, ஒரு அரசியல் தலைவருக்கான தகுதி இந்த அண்ணாமலைக்கு சுத்தமாக கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் தளபதியை பற்றி மிகவும் அநாகரிகமாக பேசியும் நாம் பொறுமையாக இருந்தால் நாளை திரும்பவும் இந்த படித்த தற்குறி பேசும். அதனால் இவர் பேசிய வார்த்தைகளுக்கு கண்டனம் அப்படின்னு ஏதோ பேசியிருக்காங்க. படித்த தற்குறியா? எகுமாறு டாஸ் மார்க்கு அப்படின்லாம் பேசுகிற நபர் படித்த தற்குறியோ? சரி ஓகே. அதுக்கு ஒரு தளபதி அடிக்ட் டிவிகே அப்படின்னு ஒரு நபர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாய் இருக்குன்னு ஓவராக பேசுகிறான் கோமாளி. அதுக்கு கீழே மறுபடியும் இந்த விஜய் ரசிகை டிவிகே என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஆள் பிஜேபி கைக்கூலி, வெற்று அரசியல் செய்யும் நாடகக்காரன். எதே அண்ணாமலை பிஜேபியோடைய கைக்கூலியா? பாஜகவுடைய மாநில தலைவரான அண்ணாமலை பாஜகவுடைய கைக்கூலின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. என்னதான் மாநில தலைவராக இருந்தாலும் அவர் கைக்கூலி தான். மூத்திர டெஸ்ட் எடுத்து துப்பறியக்கூடிய நாத்தாக்காரர்களை விட தாவேகாக்காரர்கள் பயங்கரமான துப்பறியும் திறன் கொண்டவர்கள் என்று இதிலிருந்து தெரிகிறது. தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா, அந்த ஆள் திமுகவுக்கு எதிராக கடுமையாக போராடி கொண்டிருந்த போது, ப்ரெஸ் மீட் கொடுத்து கொண்டிருந்த போது, நம்ம பசங்கள்லாம் இடையில புகுந்த அண்ணாமலையை நீ பாஜகவுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லி சம்பவம் பண்ணி விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாப்புல. இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள். ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சும்மா அந்த குஷி ஆனந்த் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அறிக்கை இருக்கலாம் கொடுக்கூடாது. நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க, களத்துக்கு வா. அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? மறுபடியும் பாருங்களேன், டாஸ்மார்க் என்னத்த சொல்ல இந்த ஆளு. ஏன் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்னன்னு சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே? எனக்கு பேச தெரியும். அந்த அறிக்கை சும்மா எங்க பக்கத்துல வச்சுட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சிட்டு வந்து சண்டை போடக்கூடாது. இப்போ இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு தாவேகாக்காரர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்தில் விஜயுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாப்புல. உடனே ட்ரிகர் ஆகிட்டானுங்க தாவேகாக்காரனுங்க. மாஸ்டர் படத்தை ஃபுல்லாகவே பார்க்கல, ஃபர்ஸ்ட் ஹாஃபை மட்டும் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபை பார்க்காமலே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொங்குறானுங்க. மாஸ்டர் படத்தில் விஜய் யாருக்காக சண்டை போடுறாரு, எதுக்காக சண்டை போடுறாரு, அதில் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்காம
வெறும் அவர் வந்து போதையிலேயே இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத மட்டும் கொண்டு வந்து நீட்டுறாங்க. அவர் அதுக்கப்புறம் திருந்தினாரு, பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு, இதையெல்லாம் நோட் பண்ணாமல் இருக்காங்க, தற்கூரி அண்ணாமலை அப்படி இப்படின்னு சொல்லி பொங்குறானுங்க. இப்போ தாவேக்காரங்க சொல்ல வருது என்னன்னா, சினிமா வேற அரசியல் வேற, சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாலையும் வந்து நல்ல கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வேற எங்கள் தளபதி வந்து கடைசியில் மாறிட்டார், கடைசியில் மாறினார் இருக்கட்டும், படம் ஃபுல்லாக அவர் குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக தானே சுற்றிக்கிட்டு இருந்தார், அதுதானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இருக்காங்க, ஜேடி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜேடி கேரக்டர் வந்து நல்லா குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு வைப்பில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அந்த கேரக்டர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜேடி திருந்தினதுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் யாருக்குமே பெருசாக அதில் ஒரு அபிப்பிராயம் இருக்காது. ஆனால் வந்து ஜேடி குடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த கேரக்டரில் தான் நிறைய பேருக்கு அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. சரியா? அப்போ இதனால இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று நடக்குதில்ல, அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தவறு தானே, அதை தான் சுட்டி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டரு, லியோ, கோட்டு எல்லாத்துலேயுமே குடிக்கிற கேரக்டர் தான். இப்போ விஜய் அவர்களுடைய இந்த மாஸ்டர் படத்தினால ஒரே ஒருத்தனாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பான்ல, ஜேடி கேரக்டர் கெத்து வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பான்ல, ஒரே ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்தா கூட அது தவறு தான். ஒருத்தன் கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்க மாட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் விட்ட அறிக்கையில் திமுக குடிக்க வச்சுது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. திமுக குடிக்க வைக்க சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சா, இல்லை திமுக குடிங்கன்னு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்துச்சா? இல்லைல்ல. ஆனால் விஜய் அவர்கள் நடித்த படத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்கல்ல. அப்போ அப்படிப்பட்ட நபர் வந்துட்டு திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு எதை வச்சு சொல்கிறாரு, எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? டாஸ்மாகே இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்மாக்னால பிரச்சனை வருது, டாஸ்மாக்னால குடிக்கிறாங்க, அடிமை ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அது திமுக எங்கே குடிக்க வச்சுச்சு? இப்போ பைக் ஓட்டிக்கிட்டு போயிருந்தால் நிறைய பேர் ஆக்சிடென்ட் பண்ணி சாகுறாங்க, நிறைய இளைஞர்கள். அதுக்காக பைக் கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிடலாமா? அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லலாமா? டாஸ்மாகில் காசு கொடுத்து சரக்கு வாங்கணும், ஆனால் லைப்ரரி வந்து இப்போது அண்ணா சென்டினரி லைப்ரரிலாம் வந்து ஃப்ரீயாகவே போய் புக்ஸ் படிச்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய இருக்குது. அப்படி இருக்கிறப்போ லைப்ரரிக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்க? லைப்ரரிக்கு போக என்கரேஜ் பண்ணாலும் லைப்ரரி போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் டாஸ்மாகில் காசு கொடுத்து குடிக்கணும்னா குடிக்கிறாங்க, குடித்து அடிமையாகி நாசமாக போகிறான்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகே மூடணும் அப்படின்றத? டாஸ்மாக மூடுனா மட்டும் சரியாயிரும்னு நினைக்கிற இந்த முட்டாள் கும்பலை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதை தாண்டி இந்த முட்டாள் கும்பல் என்ன பேசுதுன்னு பாருங்கள். திமுக தான் டாஸ்மாக திறந்து எல்லாருக்கும் வாயிலையும் கொண்டு போய் ஊற்றி கொடுக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கண்ணாடியை திருப்புனா எப்படிடா ஆட்டோ ஓடும்? கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை இலவசமாக கொடுத்தாலுமே அது எனக்கு வேணாம், எனக்கு இதுதான் வேணும்னு தவறான பாதையை சூஸ் பண்ணி போகிறவனை என்ன சொல்கிறது? இதில் யார் மேலே அப்போ தப்பு இருக்குது? டாஸ்மாக் ஒரு ஓரமாக கிடக்கட்டும், உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு பிரச்சனை இங்கே மட்டும் இருக்குது அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? உலகம் பூரா ஆல்கஹால் இருக்குது, அங்கேயெல்லாம் பிரச்சனை வரல, இங்கே மட்டும்தான் ஆல்கஹால்னால பிரச்சனைனா இது எப்படி கவர்மெண்டோடைய பிரச்சனையாக இருக்க முடியும்? அது ஒருத்தருடைய தனிப்பட்ட சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் சார்ந்தது. சுய கட்டுப்பாடு இல்லாமல் இஷ்டத்துக்கு கண்டபடி குடிச்சு நாசமனே அழித்து திரிகிறவனுங்களெல்லாம் போய் அவனுங்களை திட்டுறதை விட்டுக்கிட்டு கவர்மெண்ட் இதை ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடிட்டு அப்படியே சரியாயிரும். கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடிடும். கிறுக்கு பயலுக. அப்போலேருந்து பார்க்குறேன், இவன் என்ன விடுறான், அவன் என்ன விடுறான், நீ என்ன விடுற, நான் காயினே போல, நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தனை கூட வெட்ட. ஏன்னா அழுகுற ஒரு வெட்டு கூட ஏன் அழுதுக்கு இருக்க நீ? என்னை மட்டும் வெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஐயா டேய் அழுகாதடா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அண்ணன் அவர்கள் வந்துட்டு ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் நம்ம பேசியிருக்காரு, வாங்க கேட்போம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியினுடைய வழக்கு சார்ந்து ஏதாவது ஒன்று, இந்த பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஏதாவது ஒரு கொள்கை முடிவு ஏதாவது வந்ததா? எதுவுமே இல்லையே. எங்கே சுட்டி காட்டுற நான் பெரிதும் எதிர்பார்த்தது இந்த முறையாவது இந்த ஆணவ படுகொலையை தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் வந்துவிடும் என்று எதிர்பார்த்தேன். ஐ எம் சாரி. டேய், இது பட்ஜெட்டா? என்னதான் பட்ஜெட்டா இருந்தாலும் இதெல்லாம் இருக்கணும். பட்ஜெட்டில் ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் வேணும்னு எதிர்பார்க்குற ஒரு நபர் இருக்கிற கட்சிங்க கொள்கை பரப்பு செயலாளருங்க. ஐயோ, சாட்டை துரைமுருகை எவ்வளோ தேவலாம் போலையே, சொல்ல வச்சிருவாங்க போல இருக்கே. பட்ஜெட் மீட்டிங்கில் எப்படிங்க லா அண்ட் ஆர்டர் பற்றியெல்லாம் பேச முடியும்? என்னங்க இவங்கள்லாம் இன்னும் புரியலைங்க. இவங்க கூட எல்லாம் அரசியல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறத நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வந்து டிவி ஷோஸ்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அங்கேயே இருந்திருக்கலாம். விஜய் அவர்கள் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார், நல்லா போயிட்டு இருந்தார், அங்கேயே இருந்திருக்கலாம்.
தேவையில்லாமல் அரசியலுக்குள்ளே வந்து என்னமோலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வேளாண் பட்ஜெட் வேறு இருக்கான்னு கேட்குறான். இன்னொருத்தன் சொல்கிறான், தளபதி சொல்லிட்டார்ல வேளாண் பட்ஜெட் கண்டிப்பாக நடக்கும்ன்றான். என்னடா பேசுகிறீங்க நீங்கள்லாம்? எங்கேருந்துடா வந்தீங்க நீங்கள்லாம்? ஸோ இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.